இந்நேரம் எல்லாம் சூப்பராக விளக்கேற்றிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்த்திகைக்கு தேவையான சுட்டி இந்த மாதிரி ஜாமானெல்லாம் வாங்க நானும் பாப்பாவும் போயிருந்தோம். வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலேயே இதெல்லாமே கிடைக்கும். பட் வழக்கமாக வந்து ஒரு அக்கா கிட்ட தான் அந்த மண் சம்மந்தப்பட்ட எந்த ஐட்டம்ஸ்னாலும் நான் வாங்குவேன். இந்த அகல் விளக்கு, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு சும்மா சின்ன மண்ணில் செய்கிற பானை இதெல்லாம் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்கும். அவங்கக்கிட்ட இந்த டெரகோட்டா ஐட்டம்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸும் சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கினேன். இந்த சில நேரங்களில் வந்து சில நேரங்கள் அவசரத்தில் இந்த மெழுகில் செய்கிற விளக்கு எல்லாமே நான் போட்டிருக்கேன். பட் இந்த வருஷம் வந்து முழுக்க முழுக்க அகல் விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தீபம் தான் போடணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பூ வந்து எனக்கு இந்த கதம்பம், மல்லிப்பூ அந்த மாதிரி விட இந்த மாதிரி இந்த ரோஸ் இருக்குல்ல, அது வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாக்கெட் 20 ருபீஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வாங்கி வச்சுட்டா கொஞ்சம் நாளைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அது மாதிரி வாங்கினேன். ஸோ ஒரு 25 கிட்ட தான் கார்த்திகை சுட்டி நான் வாங்கினேன். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த பட்டன் ரோஸோ அந்த மாதிரி ரோஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற பூலாம் வேகமாக வாடிடும். அப்புறம் நல்லெண்ணெய் போட்டு விளக்கேற்றுனேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் போட்டு விளக்கேற்றுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக நல்லெண்ணெய், இந்த கூட்டு தீப எண்ணெய் விட நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஹாப்பி கார்த்திகை. ஸோ அடுத்த வருஷம் கார்த்திகை இன்னும் நமக்கு நிறைய ப்ராஸ்பரிட்டியும் அபண்டன்ஸையும் நன்மையும் கொண்டு வரட்டும்.